வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல அனுஷ்கா மற்றும் விக்ரம் பிரபு இவங்களோட காம்போல ஒரு ஆக்ஷன் கிரைம் படமா வெளிவந்திருக்கிற காட்டி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே ஆந்திரா மற்றும் ஒரிசா இந்த ரெண்டு ஸ்டேட்டுங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மலைப்பகுதியில நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே காட்டி அப்படின்னு சொல்லப்படுற மலைப்பகுதிகளில் போதைப் பொருளை விளைவிச்சு அதன் மூலமா பிசினஸ் செய்யறவங்களுக்கு இறக்குமதி பண்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த வேலையால விக்ரம் பிரபுவோட அப்பா இறக்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வில்லனை எதிர்த்து தனியா தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வர வில்லன் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தாக்குறாரு. இதனால ஹீரோயினுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல லீடா நடிச்ச அனுஷ்காவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஃபீமேல் லீடு கதாபாத்திரத்துல நடிச்ச அருந்ததி ஆகட்டும், பாகமதி ஆகட்டும், ருத்ரமா தேவி ஆகட்டும், இந்த மாதிரியான படங்கள்ல அவங்க எப்படி ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்கிறாங்க. பல இடங்கள்ல வர ஆக்ஷன் காட்சிகள்ல அவங்க எந்த அளவுக்கு சிரமம் பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல ஹீரோவா நடிச்ச விக்ரம் பிரபு அவர்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டை அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு கொடுத்திருக்குது. மேலும் படத்துல லீடா நடிச்ச ரவீந்திரா விஜய் ஆகட்டும், ஜெகபதி பாபு ஆகட்டும், ஜான் விஜய் ஆகட்டும், விடிவி கணேஷ் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் மலை மற்றும் மலையை சுத்தி இருக்கிற இடங்கள்ல தான் காட்சிகளை கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஸோ அந்த மலைப்பகுதியை காட்சிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டா கலர்ஃபுல்லா இவங்க சினிமாட்டோகிராஃபிக் மூலமா கவர் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்குது. படத்துல அனுஷ்கா கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் படத்தோட வில்லன்கள் கதாபாத்திரத்துக்கும் இவங்க கொடுத்தது நல்லாவே இருக்குது. படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே நடக்கிற காதல் காட்சிகளாகட்டும், ஹீரோ தனக்கு எப்ப தாலி கட்டுவாரு அப்படின்னு ஹீரோயின் எமோஷனலா ஃபீல் பண்ற காட்சிகள் படத்துல சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. இந்த படத்துக்கு நாகவெள்ளி வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு தான் மியூசிக் பிளே பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் படத்துல பல இடங்கள்ல அனுஷ்கா அவர்களை மாசா காட்டுறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஃபீமேல் லீடு கதாபாத்திரத்துல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது நல்லாவே இருந்தாலும் திரைக்கதையில பெருசா இவங்க கவனம் செலுத்தாதனால திரைக்கதை பல இடங்கள்ல தடுமாற்றம் கண்டுருது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, படத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர கதைகளத்துக்கு பெருசா இவங்க கவனம் செலுத்த மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய காட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்துலதான் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே மூவ் ஆகுது. நீங்க தெலுங்குல பாலையா அவர்களோட படத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா அவருடைய சண்டை காட்சிகள்ல எப்படி பெருசா லாஜிக்கை உங்களால எதிர்பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்த படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள்லயும் உங்களால பெருசா லாஜிக்கை எதிர்பார்க்க முடியாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் பல இடங்கள்ல வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.